மெட்ராஸ் ஹைகோர்ட்டில் ப்ராக்டிஸ் பண்ணணுங்கிறது வந்து எல்லா அட்வொகேட்ஸோடைய ஆம்பிஷன். அந்த கேம்பஸ்குள்ளே இருக்கிறதே ஒரு பெரிய ஃபீல் ஆக்சுவலாக. சார், தமிழ்நாட்டில் நிறைய அட்வொகேட்ஸ் வந்து அட்டாக் பண்ணுறாங்க. வழக்கறிஞர்கள் வந்து அவர்கள் தொழில் சார்ந்த விஷயத்தில் ஈடுபடுவதற்காகவே பல இடங்களில் தாக்குதல் நடத்தப்படுது. குறிப்பாக வந்து வழக்கறிஞர்களுடைய இன்றைக்கி மிக முக்கியமான கோரிக்கையாக என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அட்வொகேட் ப்ரொடெக்ஷன் ஆக்ட். சார், ஒரு அட்வொகேட்டுக்கு எத்திக்ஸாக நாலேஜா? இதில் சந்தேகமே இல்லை, எத்திக்ஸ் தான் ரொம்ப முக்கியம். ஏன் அப்படின்னா உங்களுக்கு சமூகம் சார்ந்த சிந்தனை இருக்கணும். சமூக பொறுப்பு என்ன அப்படின்னா போராட்டம். ஃபீல்டில் நீங்கள் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆகணும் அப்படின்னா வெரி இயர்லி நீங்கள் ஃபீல்டுக்குள்ளே வரணும். சார், உங்களோட இன்ஸ்டாகிராமில் ஒரு வீடியோ வந்து செம வைரலாக போயிட்டு இருக்கு. நிச்சயமாக இன்றைக்கி வந்து வழக்கறிஞர்களுடைய பிரச்சனைகளை அட்ரஸ் பண்ணுவது தான், அதை பேசுகிற இடம் தான் பார் கவுன்சில் ஆஃப் தமிழ்நாடு. வழக்கறிஞர்கள் பிரச்சனைகள் பேசப்படணும், நியாயம் வந்து எதிரொலிக்கணும், அனைத்து கோரிக்கைகளும் நிறைவேற்றப்பட வேண்டும் என்பதற்காக முடிவு செய்து தான் நம்ம இன்னைக்கு இந்த இடத்துக்கு வந்திருக்கோம். சார், நான் ஒன்று கேட்கலாமா? தப்பாக எடுத்துக்க மாட்டேங்க. சொல்லுங்கள். ஒரு வேலை தோத்துட்டா என்ன அப்படின்னு கேட்குறீங்களா? ஆக்சுவலாக நாம் வந்து வழக்கறிஞர்களுடைய பிரச்சனைகளை பேசணுங்கிறதுக்காக தான் இந்த இடத்துக்கு வந்திருக்கோம். யங் அட்வொகேட்ஸுக்கு வந்து பார் கவுன்சில்லேருந்து 3000 ருபீஸ் கொடுக்குறாங்க. 10,000 ருபீஸாக மாற்றணும். வணக்கம் மக்களே. நம்ம வாழ்க்கையில் அநீதியை பார்த்து போராடணும்னு நினைப்போம், ஆனால் அது நம்மளால நிறைய வாட்டி முடியாது. இங்கே ஒருத்தர் டே டு டே லைஃப்பில் அதை அவர் பண்ணிட்டு இருக்காரு. அப்பேற்பட்ட ஒருத்தரை தான் பார்க்க போகிறோம். இன்னைக்கு மாஸ்டர்ஸ் வித் எம்எஸ்ல அட்வொகேட் மிஸ்டர் முஜிபுர் ரஹ்மான் சாரை பார்க்க போகிறோம். வணக்கம் சார். வணக்கம் சார். என்னோட இன்வைட் அக்செப்ட் பண்ணி வந்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சார். சார், நீங்கள் வந்து ஒரு லாயர் ஆகணும்னு வந்து பேக் ஸ்டோரி இருக்கும்ல, ஸோ அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் சார். நான் வந்து ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷன் அட்வொகேட் எங்களுடைய ஃபேமிலியில். ஆக்சுவலாக வந்து நான் லாயர் ஆகணும் அப்படின்றது வந்து என்னுடைய ஃபாதருடைய ஆம்பிஷன் ஆக்சுவலாக. சூப்பர் சார். ஸோ எங்கள் அப்பா வந்து என்கிட்ட கேட்குறாரு. ஆக்சுவலாக எங்கள் அப்பா வந்து ஒரு அட்வொகேட்டுக்கிட்ட குமாஸ்தாவாக இருந்திருக்காரு. ஓகே. ஸோ அந்த இம்ப்ரெஷன், நீ லா படி அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ எங்கள் அப்பாவுடைய ஆம்பிஷனுக்காக இந்த ஃபீல்டுக்குள்ளே வந்தது தான். ஓகே. அப்படி தான் நான் லாயர் ஆனேன். லைக் வந்து ஸ்டார்டிங்லேருந்து இப்போ நீங்கள் காலேஜ் முடிச்சுட்டு லா ப்ராக்டிஸ் பண்ணதுலேருந்து இப்போ வந்து நீங்கள் ஒரு பார் கவுன்சில் எலெக்ஷனுக்கு வந்து நீங்கள் நிற்கிறீங்க. ஸோ அதோட க்ரோத்தை வந்து நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? ஆக்சுவலாக இப்போ நம்ம இந்த ப்ரொஃபஷனுக்குள்ளே வந்ததுக்கப்புறம் பல நெருக்கடிகள் பிகினிங் ஸ்டேஜில் இருக்கும். ஆக்சுவலாக இப்போ இருக்கிற யங் அட்வொகேட்ஸுக்குமே அந்த ப்ராப்ளம்ஸ் இருக்குது. ஸோ அதை வந்து நம்ம ஃபேஸ் பண்ணணும். ஃபீல்டுக்குள்ளே நீங்கள் வந்தீங்கன்னு பார்த்தீங்கன்னா இனிஷியல் ஸ்டேஜில் வந்து உங்களுக்கு வந்து அந்த ஸ்டைஃபன்ஸ், இப்போ இன்றைக்கி வந்து யங் அட்வொகேட்ஸுக்கு வந்து பார் கவுன்சில்லேருந்து 3000 ருபீஸ் கொடுக்குறாங்க. பட் நாங்கள் வந்த காலகட்டத்திலலாம் அதெல்லாம் கிடையாது. ஸோ ஒரு ஃபஸ்ட் ஜென்ரேஷன் லாயர், சென்னை நமக்கு புதுசு. ஸோ இங்கே நமக்கு யாரையுமே தெரியாது. ஸோ நம்ம இங்கே சென்னைக்குள்ளே வந்து நம்மளாவே தான் எஸ்டாப்ளிஷ் பண்ணி ஒரு ப்ராப்பரான ஆஃபீஸ் அட்வொகேட்டுக்கிட்ட ப்ராக்டிஸ் பண்ணி ஸோ இந்த ஸ்டேஜுக்கு வந்திருக்கோம். ஸோ இந்த ஸ்டேஜுக்கு நம்ம வர்றதுக்கு பிகினிங்லேருந்து பல நெருக்கடிகளை சந்தித்து தான் இந்த இடத்துக்கு வந்திருக்கோம். நீங்கள் சொல்லும் போது சொன்னீங்க சென்னை வந்து புதுசாக வந்து ஒரு லாக்காக வந்து சென்னை வரும்போது அதோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி சார் இருந்துச்சு? ஆக்சுவலாக வந்து இன்றைக்கி மெட்ராஸ் ஹைகோர்ட்டுங்கிறது சென்னையில் தான் இருக்குது. தேர் ஆஃப்டர் தான் வந்து மதுரையில் பிரான்ச்சஸ் வந்தது. மெட்ராஸ் ஹைகோர்ட்டில் ப்ராக்டிஸ் பண்ணணுங்கிறது வந்து இன்றைக்கி இருக்கக்கூடிய லா அட்வொகேட் ப்ரொஃபஷனுக்குள்ளே வரக்கூடிய எல்லா அட்வொகேட்ஸோடைய ஆம்பிஷன். அந்த கேம்பஸ்குள்ளே இருக்கிறதே ஒரு பெரிய ஃபீல் ஆக்சுவலாக. அந்த கேம்பஸ்குள்ளே நீங்கள் உள்ளே வர்றது, நீங்கள் அங்கே அந்த அந்த மொமெண்ட் இருக்குது பாருங்கள், அது வந்து உங்களால் வார்த்தைகளெல்லாம் வந்து நீங்கள் விவரிக்கவே முடியாது. அது வெரி குட் ஃபீல் அது ஆக்சுவலாக. நீங்கள் ஃபஸ்ட்டே வந்து உள்ளே கால் வைக்கும் போது எப்படி இருந்துச்சு? பயமாக இருந்தது ஆக்சுவலாக. நம்ம வந்து ஹைகோர்ட்டுக்குள்ளே இருக்கிறோம் அப்படின்ற அந்த ஃபீலே வந்து ரொம்ப ஒரு பயங்கரமாக ஒரு எக்ஸைட்மெண்ட்டாக இருக்கும். பட் ஆனால் ஒரு பயம் கலந்த எக்ஸைட்மெண்ட்டு. ஸோ நம்ம ஹைகோர்ட்டுக்குள்ளே வந்திருக்கோம், இந்த ப்ரொஃபஷனுக்குள்ளே வந்திருக்கோம், நம்ம என்ன ஆக போகிறோம் அப்படின்ற ஒரு பயத்தோடு தான் நம்ம உள்ளே வந்தோம். ஓகே இன்றைக்கி நம்ம ஓரளவு எஸ்டாப்ளிஷ் பண்ணி இந்த பொசிஷனுக்கு வந்தோம். ஆக்சுவலாக வந்து உங்கள் இன்ஸ்டாகிராமில் வந்து வீடியோஸ்லாம் வந்து ரொம்ப நல்லாவே வந்து பார்த்துக்கிட்டு இருக்கேன். லைக் வந்து யங்ஸ்டருக்காக வந்து நிறையா வந்து பேசுகிறீங்க. யங் அட்வொகேட்ஸ் வந்து இப்போது வந்து நிறைய பேர் வந்து ஃபீல்டுக்குள்ளே வந்து வர ஆரம்பிக்கிறாங்க. அவங்களுக்கு நீங்கள் என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்க சார்? ஆக்சுவலாக வந்து ஃபீல்டு வந்து லா ஃபீல்டு வந்து இன்றைக்கி முன்ன மாதிரி கிடையாது. ஓகே. இன்றைக்கி வந்து நிறைய ப்ரைவேட் லா காலேஜ் வந்துட்டு
ஸோ ஒரு 15 இயர்ஸ் பேக்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒன்லி கவர்மெண்ட் லா காலேஜஸ் தான். இன்றைக்கி வந்து ப்ரைவேட் லா காலேஜஸ்ஸு, ஈவன் வந்து பிஇ முடிச்சுட்டு எம்பிஏ முடிச்சுட்டு பிடெக் எம்டெக் மாதிரியான கோர்சஸ்லாம் முடிச்சுட்டு இன்றைக்கி லா ஃபீல்டுக்குள்ளே வர்றாங்க. ஸோ அவங்களுக்கெல்லாம் என்ன அட்வைஸ் அப்படின்னா, இந்த ஃபீல்டு வந்து இனிஷியல் ஸ்டேஜில் கஷ்டமாக தான் இருக்கும். நீங்கள் வந்து செகண்ட் ஜென்ரேஷன் தேர்ட் ஜென்ரேஷன் அட்வொகேட்டாக இருந்தால் பிரச்சனை கிடையாது. ஸோ உங்களுக்கு வந்து நீங்கள் ஃபஸ்ட் ஜென்ரேஷன் லாயராக இருக்கீங்க அப்படின்னா இந்த ஃபீல்டுக்குள்ளே வந்து நீங்கள் கொஞ்சம் நாளைக்கு கஷ்டப்பட்டு தான் ஆகணும். ஈவன் வந்து இன்றைக்கி பார் கவுன்சில் கொடுக்குற அந்த 3000 அதை நம்ம உயர்த்தி கொடுத்தா கூட ஃபீல்டில் நீங்கள் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆகணும் அப்படின்னா வெரி இயர்லி நீங்கள் ஃபீல்டுக்குள்ளே வரணும். ஓகே. ஸோ நீங்கள் எவ்வளவு இயர்லியராக நீங்கள் ஃபீல்டுக்குள்ளே வர்றீங்களோ அவ்வளோது உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் வந்து எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆகும். சார், தமிழ்நாட்டில் நிறைய அட்வொகேட்ஸ் வந்து அட்டாக் பண்ணுறாங்க. ஸோ அதை பற்றின உங்களோட ஒப்பீனியன் என்ன சார்? நல்ல கேள்வி. இன்றைக்கி வந்து தமிழ்நாட்டில் பார்த்திங்கன்னா வழக்கறிஞர்கள் வந்து தொழில் செய்யக்கூடிய அவர்கள் தொழில் சார்ந்த விஷயத்தில் ஈடுபடுவதற்காகவே பல இடங்களில் தாக்குதல் நடத்தப்படுது. இதுக்காக பார்த்தீங்க அப்படின்னா வழக்கறிஞர் சங்கங்கள் வந்து தொடர்ந்து வந்து போராட்டங்களை முன்னெடுக்கிறாங்க. குறிப்பாக வந்து வழக்கறிஞருடைய இன்றைக்கி மிக முக்கியமான கோரிக்கையாக என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா அட்வொகேட் ப்ரொடெக்ஷன் ஆக்ட். இதுக்கு வந்து எக்ஸாம்பிளாக ராஜஸ்தானில் இன்றைக்கி வந்து அந்த ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து அட்வொகேட் ப்ரொடெக்ஷன் ஆக்டை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. ஓகே. ஸோ அதை எக்ஸாம்பிளாக எடுத்துக்கிட்டு இன்றைக்கி தமிழ்நாட்டிலையும் வழக்கறிஞர் பாதுகாப்பு சட்டம் நிறைவேற்றணும் அப்படின்னு வழக்கறிஞர்கள் இன்றைக்கி போராடிக்கிட்டு இருக்காங்க. அதற்காக அமைக்கப்பட்ட குழு வந்து இன்னும் வந்து அவர்களுடைய அந்த அறிக்கையை வந்து தாக்கல் செய்யலை. அந்த அறிக்கையை தாக்கல் செய்யும் பட்சத்தில் தமிழக அரசு வந்து உடனடியாக தமிழ்நாட்டிலையும் வழக்கறிஞர்கள் பாதுகாப்பு சட்டம் நிறைவேற்றணும் என்பது நம்மளுடைய கோரிக்கையாக இருக்குது. என்ன எடுத்துக்கிட்டிங்கன்னா நான் வந்து பிபிஏ முடிச்சு எம்பிஏ முடிச்சிருக்கேன். ஆனால் எனக்கு வந்து திடீர்னு வந்து எனக்கு ஒரு 30 வயசில் வந்து லா படிக்கணுன்ற ஒரு ஆசை வருது. ஸோ அப்போ என்னோட முதல் என்னவாக இருக்கணும் சார்? நீங்கள் வந்து உங்களுக்கு முதல்ல வழக்கறிஞராக ஆகணும் அப்படின்றால் உங்களுக்கு சமூகம் சார்ந்த சிந்தனை இருக்கணும். இங்கே வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா நீதிக்கான ஒரு இடம் தான் நீதிமன்றம். நீதியை தேடி ஒரு மனிதனுடைய கடைசி புகலிடம்தான் நீதிமன்றம். அந்த இடத்துல நீதியை பெற்றுத்தரக்கூடிய இடத்தில் இருப்பவர்கள் தான் வழக்கறிஞர். அந்த தகுதியை நீங்கள் ஏற்படுத்தி கொள்ளணும்னா நீங்கள் அதற்கு தயாராக இருக்கணும். சமூகம் சார்ந்த பிரச்சனைகளில் நீங்கள் கவனம் செலுத்தக்கூடிய நபராக இருந்தால் நீங்கள் வழக்கறிஞராக வருவதற்கு உங்களுக்கு தகுதி இருக்குதுன்னு நான் நம்புகிறேன். சார், ஒரு அட்வொகேட்டுக்கு எத்திக்ஸா நாலேஜா? இதில் சந்தேகமே இல்லை. எத்திக்ஸ் தான் ரொம்ப முக்கியம். ஏன் அப்படின்னா கோர்ட்டில் ப்ராக்டிஸ் பண்ணக்கூடிய அட்வொகேட்ஸ்க்கு தெரியும், ஒரு யங் அட்வொகேட்ஸாக இருக்கட்டும் யாராக இருக்கட்டும் அதர் சைடில் இருக்கக்கூடிய பீப்புள் வந்து ஒரு கேஸில் அவர்களை வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. ஓகே. ஸோ அந்த இடத்துல ஆஸ் அ அட்வொகேட்டாக உங்கள் கிளைண்ட்டுடைய வெல்ஃபேருக்காக நீங்கள் நிற்பது தான் எத்திக்ஸ். அது மாதிரி வந்து இன்றைக்கி வந்து புதுசாக ஒரு யங் அட்வொகேட்ஸ் ஃபீல்டுக்குள்ளே வர்றாரு. அவர் வந்து நீதிபதிகள் வந்து சில நேரத்தில் கோவமாக கடிந்து திட்டுவாங்க. ஏன் அப்படின்னா முறையான ப்ரிப்பரேஷன் இல்லாமல் போய் நிற்கிறது. ஸோ அந்த மாதிரி நேரத்தில் ஜட்ஜி சத்தம் போடுறாரே என்பதற்காக அவரிடத்துல கோவப்பட்டு கத்துவது வழக்கறிஞருடைய வேலை கிடையாது. ஒரு யங் அட்வொகேட்ஸாக யூ ஷுட் லேர்ன். நீங்கள் வந்து ப்ரிப்பரேஷன் இஸ் த பெஸ்ட். நீங்கள் வந்து உங்களுக்கு கையில் இருக்கக்கூடிய பேப்பர்ஸை ப்ராப்பராக ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு போய் நீங்கள் உங்கள் ஜட்ஜு முன்னாடி நின்னீங்கன்னா அவர் கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு நீங்கள் இலகுவாக பதில் சொல்லிடுவீங்க. ஸோ இது எல்லாமே தான் எத்திக்ஸு. சார், இப்போ அட்வொகேட்டோட வெல்ஃபேர் ஃபண்டை பற்றி என்ன நினைக்கிறீங்க சார்? சரி, ஆக்சுவலாக இப்போது இருக்கக்கூடிய பார் கவுன்சில் ஆஃப் தமிழ்நாடு வந்து யங் அட்வொகேட்ஸுக்கு 3000 rupees கொடுக்குறாங்க. ஓகே. நம்ம இதுக்கு முன்னால் நம்மளுடைய இன்ஸ்டா ஃபேஸ்புக்கில் நம்ம வந்து யங் அட்வொகேட்ஸுக்கு சொல்லியிருந்த விஷயந்தான். அந்த 3000 rupees வந்து 10,000 rupees-ஆக மாற்றணும். ஏனென்று சொன்னால் இன்றைக்கி இருக்கக்கூடிய யங் அட்வொகேட்ஸு சென்னை போன்ற ஒரு மெட்ரோபாலிட்டன் சிட்டியில் வந்து 3000 rupees அவங்களுக்கு பத்தாது, சர்வேரே பண்ண முடியாது. ஸோ அதை உயர்த்தி கொடுப்பது வந்து ஒரு நியாயமான கோரிக்கை. கண்டிப்பாக அதை வந்து பார் கவுன்சில் ஆஃப் தமிழ்நாடு வந்து கன்சிடர் பண்ணணும்னு நான் கேட்டுக்கிறேன். சார், ஐகோத்தோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வந்து சூப்பராக ஒரு மாதிரி பிரம்மாண்டமாக இருக்குது சார். பட் ஆனால் வந்து மற்ற கோர்ட்டோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை பற்றி நிறைய பேர் வந்து நிறைய கமெண்ட்ஸ் சொல்கிறாங்க, குறைபாடு சொல்கிறாங்க. ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க சார்? சரியான கேள்வி தான். அதாவது இன்றைக்கு வந்து
உயர்நீதிமன்றத்தினுடைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கம்பேர் பண்ணும்போது லோயர் கோர்ட்டுடைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. அதுக்கு உதாரணம் பார்த்தீங்க அப்படின்னா, சமீபத்தில் உயர்நீதிமன்றம் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து கீழமை நீதிமன்றங்கள்லேயும் உடனடியாக ஃபைலிங், அதாவது கட்டாயமாக ஃபைலிங் நடைமுறையில் தான் வழக்குகளை தாக்கல் செய்ய வேண்டும் என்று ஒரு உத்தரவு போட்டாங்க. இதன் காரணமாக கடந்த சில நாட்களுக்கு முன்பாக 1 மாதத்திற்கு மேலாக வந்து வழக்கறிஞர்கள் வந்து தொடர் நீதிமன்ற புறக்கணிப்பை கையில் எடுத்தாங்க. என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லோயர் கோர்ட்ஸில் வந்து ஃபைலிங் பண்ணுவதற்கான அந்த ப்ராப்பரான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கிடையாது. ஃபெசிலிட்டிஸ் மேனேஜ்மெண்ட்ஸ் இல்லை. சில இடங்களில் வந்து வைத்திருந்தாலும் தமிழக அளவில் முழுமையாக அது இல்லை. அது வந்து லோயர் கோர்ட்டில் ப்ராக்டிஸ் பண்ணுற அட்வொகேட்ஸுக்கு தான் அது தெரியும். ஸோ அதன் காரணமாக தான் வந்து லோயர் கோர்ட்டில் இருக்கக்கூடிய வழக்கறிஞர் சங்கங்கள், அதை வந்து முன்னிறுத்தக்கூடிய தமிழகம் தழுவிய சங்கங்கள் எல்லாமே வந்து மிகப்பெரிய போராட்டத்தை முன்னெடுத்து சென்னை உயர்நீதிமன்றத்தை முற்றுகையிடுவதாக அறிவித்து சென்னை உயர்நீதிமன்றத்துக்கு வந்துட்டாங்க. அதற்கு முன்பாக வழக்கறிஞர்களுக்கும் நீதிபதிகளுக்கும் நடைபெற்ற அந்த உரையாடலின் அடிப்படையில் பேச்சுவார்த்தையில் ஒரு சுமூக தீர்வு ஏற்பட்டு அது வந்து தடுத்து நிறுத்தப்பட்டது. என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா, அந்த ப்ராப்பரான அவங்களுக்கான அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இல்லாதனால அதன் காரணமாக வெகுண்டெழுந்த போராட்டம் தான் அது. ஸோ இன்றைக்கி அது இருந்திருந்தது அப்படின்னா வழக்கறிஞர் அந்தளவுக்கு போராடி இருக்க மாட்டாங்க. ஒரு அட்வொகேட்டுக்கான ஒரு சமூக பொறுப்பை நீங்கள் எதை பார்க்குறீங்க சார்? சரியான கேள்வி. ஒரு வழக்கறிஞருக்கான சமூக பொறுப்பு என்ன அப்படின்னா, போராட்ட குணம் தான். ஓகே. இப்போ நீதிமன்றத்தில் போய் என்ன செய்கிறாங்க, ஜட்ஜஸ் கிட்ட வந்து தன்னுடைய கிளைண்ட்ஸுக்கான அந்த லீகல் பாயிண்ட்டை வேலிடாக எடுத்து பொலைட்டாக முன்வைக்கிறாங்க. அது வந்து ஒரு வே ஆஃப் அப்ரோச். அங்கே வந்து நீதிபதிகள் சிறந்த நீதியை வழங்குறாங்க. அந்த ஆர்கியூமெண்ட் சேக் வந்து இருக்குல்ல, அது ஒரு போராட்ட குணம் தான் அது. ஓகே. அந்த போராட்டத்தை பொலைட்டாக ஜட்ஜஸ்ட்டை எடுத்துகிட்டு போகிறோம். இது வந்து கோர்ட்டில், ரோட்டில், சாலையில், பொதுவில் பாதிக்கப்படக்கூடிய மக்களுக்கான போராட்டத்தை நீங்கள் வந்து முன்னெடுப்பது என்பது ஒவ்வொரு வழக்கறிஞர்களுக்கான கடமை. ஸோ நீதியை நீங்கள் பெறணும் அப்படின்னா போராடி ஆகணும். போராட்டத்துக்கு நீங்கள் தயாராக இருக்கணும். ஸோ வழக்கறிஞருக்கான சமூக நீதியாக நான் சமூக பொறுப்பாக நான் பார்ப்பது, இயல்பாகவே அவர்களுக்கான போராட்ட குணம் இருக்கும் பட்சத்தில் சிறந்த வழக்கறிஞராக இருக்க முடியும். சார், உங்களோட இன்ஸ்டாகிராமில் ஒரு வீடியோ வந்து செம்ம வைரலாக போயிட்டு இருக்கு. நீங்கள் வந்து ஒரு யங் அட்வொகேட்ஸ்க்கு ஒரு ஃபோரம் மாதிரி க்ரியேட் பண்ணி தரேன்ற மாதிரி சொல்லியிருக்கீங்க. ஸோ அதோட இம்பார்ட்டன்ட் அண்ட் இம்பேக்ட் பற்றி சொல்லுங்கள் சார். அதாவது இன்றைக்கு வந்து யங் அட்வொகேட்ஸ் நிறைய பேர் ஃபீல்டுக்குள்ளே வர்றாங்களே, அவங்கள பல பேருக்கு வந்து ஹைகோர்ட்டில் ப்ராக்டிஸ் பண்ணணும் அப்படின்னு ரொம்ப ஆர்வமாக வர்றாங்க. ஒரு கனவு ஆக்சுவலாக. ஆனால் ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா சுப்ரீம் கோர்ட்டு சீஃப் அவர் வந்து ஒரு பேட்டி ஒன்று கொடுத்துருந்தார். என்னன்னு பார்த்தீங்கன்னா, யங் அட்வொகேட்ஸ் வந்து ஃபஸ்ட்டு நீங்கள் ப்ராக்டிஸை வந்து உங்களை டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்டில் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணணும், லோயர் கோர்ட்லேருந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி ஒரு பேட்டி கொடுத்துருந்தாரு. அது ஆக்சுவலாக கரெக்டு. ஏன்னா இன்றைக்கி வந்து யங் அட்வொகேட்ஸ் வந்து முடித்த உடனே எல்லோரும் ஹை கோர்ட்ஸ்க்கு வந்துட்டா அந்த லோயர் கோர்ட்டோடைய ப்ரொசீடிங்ஸ் வந்து தெரியறதுக்கு வாய்ப்பு இல்லை. என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா, ஹை கோர்ட்டுக்கு வர்றது எல்லாமே அப்பீல்ஸ் தான். மோஸ்ட் ப்ராபப்ளி நீங்கள் பார்த்தீங்கன்னா அப்பீல்ஸ் தான் வருது. பெயிலு, ஆன்டிசிபேட்டரி பெயிலு, கிரிமினல் ப்ரொசீடிங்ஸு இதெல்லாம் டேரெக்டாக நீங்கள் ஃபைல் பண்ணாலும் ஒரு ப்ராப்பரான ஒரு சிவில் அட்வொகேட்டாக நீங்கள் வர்றீங்க அப்படின்னா உங்களுக்கு லோயர் கோர்ட்டில் ஓஎஸ், அப்புறம் ஏஎஸ், அதுக்கப்புறம் செகண்ட் அப்பீலுக்கு தான் நீங்கள் ஹை கோர்ட்டுக்கு வரணும். ஸோ இந்த ஓஎஸ்னால் என்ன, ஏஎஸ்னால் என்ன அப்படின்றத நீங்கள் அங்கே லோயர் கோர்ட்டில் ப்ராக்டிஸ் பண்ணால் தான் உங்களுக்கு தெரியும். ஸோ சீஃப் அவங்க சொன்ன மாதிரி இன்றைக்கு வந்து லோயர் கோர்ட்டில் ப்ராக்டிஸ் பண்ணணும், அதற்கான விஷயங்களை முன்னெடுக்கணும் அப்படின்னா அவர்களுக்கு ஒரு ப்ராப்பரான சீனியர்ஸ் வந்து கைடன்ஸ் வேணும். அந்த கைடன்ஸ் இல்லாததுனால தான் வந்து இன்றைக்கு வந்து யங் அட்வொகேட்ஸ் வந்து இப்போ நம்ம இன்ஸ்டாவில் போட்டதை பார்த்துட்டு நிறைய யங் அட்வொகேட்ஸ் கமெண்ட்ஸ் வந்து நம்மகிட்ட லட்சக்கணக்கில் நம்மளை வந்து அப்ரோச் பண்ணி கேட்குறாங்க, என்னுடைய காண்டாக்ட் நம்பர் கேட்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு நம்ம ஒரு லிங்க் ஒன்று கொடுத்துருக்கோம். நிறைய யங் அட்வொகேட்ஸ் அதை ஃபில் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்கள நம்ம விரைவாக அவங்கள வந்து நம்ம சந்திக்க இருக்கிறோம். நெக்ஸ்ட் மந்த்துக்குள்ளே நம்ம அவங்கள சந்திக்க இருக்கிறோம். ஸோ அந்த நேரடியான சந்திப்பில் தான் நம்ம இந்த மாதிரியான விஷயங்களை வந்து இன்னும் ப்ராப்பராக பேச இருக்கிறோம். ஆக்சுவலாக இது வந்து ஒரு ரொம்ப நல்ல இனிஷியேட்டிவ் சார். எவ்வளோ பேர் இதை எடுப்பாங்கன்னு தெரில, பட் ஆனால் நீங்கள் எடுத்திருக்கீங்க. வாழ்த்துக்கள் சார். தேங்க்யூ சார். நீங்கள் பார் கவுன்சில் எலெக்ஷனில் நிற்கிறது மூலம் யங் அட்வொகேட்ஸ்க்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க சார்? இப்போ நம்ம பார் கவுன்சில் எலெக்ஷனில் இருப்பதன் மூலமாக யங் அட்வொகேட்ஸ் வந்து நிறைய பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணினாலும்
குறிப்பிட்ட முக்கியமான பிரச்சனைகளை மட்டும் நான் அட்ரஸ் பண்ணலாம்னு நினைக்கிறேன். ஓகே. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, பார் கவுன்சில் ஆஃப் தமிழ்நாடு இன்றைக்கி வந்து ஒரு 3000 ருபீஸ் வந்து ஸ்டைஃபண்ட் கொடுக்குறாங்க. அதை வந்து ஒரு 10,000 மாற்ற வேண்டும் என்பதும், மேலும் வந்து இப்போது சென்னை உயர்நீதிமன்றம், மெட்ராஸ் ஹைகோர்ட் இன்றைக்கி வந்து சென்னையில் இருக்குது. இந்த ஹைகோர்ட் ஆஃப் மெட்ராஸ்க்கு வந்து திருநெல்வேலியிலேருந்து ஒரு அட்வொகேட் வர்றாரு அப்படின்னா, அவர் யங் அட்வொகேட்டாக வர்றாரு, ஃபஸ்ட் ஜென்ரேஷன் அட்வொகேட்டாக இருக்கார். அவருக்கு சென்னை பற்றிய எந்த அறிமுகமும் இல்லாத ஒரு அட்வொகேட்டாக சென்னைக்கு வரும்பொழுது, அவர் வந்து சென்னையில் ஒரு இடத்துல தங்கி அவர் ஒரு ரெஃப்ரெஷ்மெண்ட் ஆகிட்டு செல்வதற்கான ஒரு ஏற்பாடுகளை நம்ம செய்கிறோம். சூப்பர். அது மாதிரி முதல் தலைமுறை வழக்கறிஞர்களுக்கு மூத்த வழக்கறிஞர்களை அறிமுகப்படுத்தி சிறந்த வழக்கறிஞராக உருவாகுவதற்கான நடவடிக்கைகளை நம்ம வந்து முற்படுத்துகிறோம். அந்த நடவடிக்கைகளை நம்ம மேற்கொள்கிறோம். சிறந்த வழக்கறிஞர்களிடத்தில் அந்த இளம் வழக்கறிஞர்களை கொண்டு போய் சேர்ப்பதும் நம்ம வந்து இளம் வழக்கறிஞர்களுக்கு வாக்குறுதி அளித்திருக்கிறோம். சார், இப்போ பார் கவுன்சில் எலெக்ஷனில் நீங்கள் வின் பண்ணணுன்னு எனக்கு வந்து ரொம்ப ஆசையாக இருக்குது. பட் ஆனால் வந்து உங்களோட ஒப்பீனியன் என்ன சார்? நிச்சயமாக இன்றைக்கி வந்து வழக்கறிஞர்களுடைய பிரச்சனைகளை அட்ரஸ் பண்ணுவது தான், அதை பேசுகிற இடம் தான் பார் கவுன்சில் ஆஃப் தமிழ்நாடு. இன்றைக்கி வந்து பல பிரச்சனைகள் வழக்கறிஞர்களுக்கு இருந்தாலும் அந்த பிரச்சனைகள் குறித்து பேசக்கூடியவர்கள் அங்கே இருக்கணும் என்று முடிவு செய்து தான் நம்ம இந்த இடத்துக்கே வந்திருக்கோம். பார் கவுன்சில் எலெக்ஷனில் போட்டியிடுவதற்கான அடிப்படையாக இருந்த விஷயமே இதுதான். வழக்கறிஞர்கள் பிரச்சனைகள் பேசப்படணும், வழக்கறிஞர்களுடைய குரல்கள் வந்து அதற்குடைய நியாயம் வந்து எதிரொலிக்கணும், வழக்கறிஞர்களுக்கான அனைத்து கோரிக்கைகளும் நிறைவேற்றப்பட வேண்டும் என்பதற்காக முடிவு செய்து தான் நம்ம இன்றைக்கி இந்த இடத்துக்கு வந்திருக்கோம். சார், நான் ஒன்று கேட்கலாமா? தப்பாக எடுத்துக்க மாட்டீங்க? சொல்லுங்கள். ஒரு வேளை சொல்லுங்கள், என்ன சொல்ல வரீங்க? நம்ம பார் கவுன்சில் இதில் தோத்துட்டா என்ன அப்படின்னு கேட்குறீங்களா? ஆக்சுவலாக நாம் வந்து வழக்கறிஞர்களுடைய பிரச்சனைகளை பேசணுங்கிறதுக்காக தான் இந்த இடத்துக்கு வந்திருக்கோம். வெற்றி தோல்வி என்பது வாழ்க்கையில் நம்ம அதை ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும். களத்துக்கு வந்துட்டாலே அனைவரும் வெற்றி அடைவதில்லை. ஆனால் நாம் வந்து வழக்கறிஞர்களுக்கான பிரச்சனையை எந்த அளவுக்கு சமூகத்தில் எடுத்துகிட்டு போகிறோங்கிறது தான் முக்கியம். அதை நாம் பேசுகிறோம், இன்றைக்கி எல்லாரும் பேசுகிறாங்க. இந்த விஷயம் அதிகார வர்க்கத்தை சென்று அடைந்து அதன் மூலமாக வழக்கறிஞர்கள் நலனடைந்தால் அதுவே போதும். சார், நான் எங்கே போனாலும் இந்த ஒரு பழமொழி வந்து என்னை பின்தொடருது சார். உங்ககிட்ட கேட்குறாமா என்னன்னு தெரியல. என்னென்னா வந்து டாக்டர்கிட்டையும் வக்கீல்கிட்டையும் வந்து பொய் சொல்லக்கூடாதுன்றாங்க. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உண்மைதான். அதாவது ஏன் இதை சொல்கிறாங்க அப்படின்னா, மருத்துவரிடத்துலையும் வழக்கறிஞர்கிட்டையும் ஏன் பொய் சொல்லக்கூடாதுன்னு சொல்கிறாங்கன்னா, மருத்துவரிடத்தில் போய் நீங்கள் பொய் சொன்னீங்கன்னா அவர் மருந்தை மாற்றி கொடுத்தாருன்னா உங்கள் உயிருக்கே ஆபத்து. அது மாதிரி உங்கள் வழக்கில் நீங்கள் சொல்லக்கூடிய பொய் தான் உங்களுடைய நீதி. ஓகே. அதனால தான் வந்து டாக்டர்கிட்டையும் வக்கீல்கிட்டையும் பொய் சொல்லாதீங்கன்னு சொல்கிறாங்க. சார், ரொம்ப நன்றி சார். நன்றி நன்றி நன்றி. ஆக்சுவலாக வந்து மக்களுக்கு வந்து உங்களால் இன்றைக்கி நிறைய இன்ஃபர்மேஷன் கற்றுக்க போகிறாங்க. நிறைய யங் அட்வொகேட்ஸ் வந்து லைக் நல்லா மோட்டிவேட் ஆவாங்கன்னு நம்புகிறேன். தேங்க்யூ ஸோ மச் சார். நீங்கள் தேங்க்யூ. தேங்க்யூ ஸோ மச்.